மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையை பேசுபவர்கள் தாவேக ஆட்சியில் பழிவாங்கப்படுகிறார் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று? நடந்ததை சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் மேல வழக்கு போட்டு இன்னைக்கு அவரையும் அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு போனதற்காக முதல் பழிவாங்கல் வழக்கு என் மேல தான் பாயும். அதுவும் வெயிலில் வர முடியாத செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யும். அந்த கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு சிடி நிர்மல்குமாரை வழக்கு கொடுத்து அவருக்கு கம்ப்ளைண்ட்ல ஆச்சரியம். முதலமைச்சரும் நீதிமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். எனவே அதற்கு அஞ்சி சிடி நிர்மல்குமார் மூலமா அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. போலீஸ் தரப்புல இருந்து ஒரு காரணம் எல்லாம் வெளியிடுறாங்க. என்ன காரணம்? அமைச்சரை தவறா ஏஐலாம் சித்தரிச்சு அவர் பண்ணியிருந்தாரு, அதனாலதான் நாங்க கைது பண்ணிருக்கோம். இப்போ காவல்துறையில இருந்தெல்லாம் வருது. கலைஞரை விஜய் காலில் விழுகிற மாதிரி ஏஐல போட்டானே, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இந்த அவர் ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்களே, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆட்சி நடத்துவதற்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். மின்சார பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். முதலீட்டை கொண்டு வருவதற்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். தான் சொன்ன திட்டங்களை செயல்படுத்துவதற்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். ஆனால் வழக்கு போடுவதற்கு 2 நாள் கூட அவகாசம் இல்லையே. முக்தார் குடும்பத்தோட கடத்தப்பட்டு, குடும்பத்தோட மிரட்டப்பட்டு அவர் வந்தார் என்று நக்கீரனில் செய்தி வந்தது. அவரும் பல்வேறு பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருச்சி சூர்யா அவர் மேலே வழக்கு, ஜல்லிக்கட்டு ஜூலி அந்த பொண்ணு மேலே வழக்கு, இப்போ மாரிதாஸ் மேலே வழக்கு. இது எந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் குரல் வலையை, பேச்சுரிமை, கருத்துரிமையை ஒடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையை பேசுபவர்கள் தாவேக ஆட்சியில் பழிவாங்கப்படுகிறார் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று? முதல் பழி நான் தான். முதல் பழிவாங்கல் வழக்கு என் மேலே தான் பாய்ந்தது. 10ஆம் தேதி பதவியேற்கிறாங்க, 12ஆம் தேதி வழக்கு போடுறாங்க. யார்? சிடி நிர்மல்குமார் என்ற ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 12ஆம் தேதி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி சென்னை சைபர் கிரைம் ஒரு வழக்கு போடுறாரு. நாகராஜ்னு ஒரு அமைச்சர், ராஜ்குமார்னு ஒரு அமைச்சர் கடலூரில், அவர் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கடலூர் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பதிவு. இந்த வழக்கு 2 வழக்கு என் மேலே பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு 10ஆம் தேதி பதவி ஏற்ற உடனே 12ஆம் தேதி முதல் வழக்கு என் மேலே வழக்கு. அதுவும் வெயிலில் வர முடியாத செக்ஷனில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இதை உடனடியாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு நான் கொண்டு சென்றவுடன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மீடியட்டாக சட்டத்துறை செயலாளரை அழைத்து, என்ஆர் இளங்கோவன் அவர்களை அழைத்து, அவர் தான் இந்த கேஸை நடத்தி பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணி பெயில் வாங்கினார். இந்த பெயிலில் கண்டிஷன் பெயில் இன்றைக்கி கேஸ் நடக்குது. நான் இந்த கண்டிஷன் ஷூரிட்டிலாம் எக்ஸிக்யூட் பண்ணி சைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவர் தான் முத என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார். யார்? விஜய். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ல வரல வழக்கு, அதுக்கு இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வரல. அந்த கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு சிடி நிர்மல்குமாரை வழக்கு கொடுத்து அவருக்கு கம்ப்ளைண்ட்ல எனக்கு ஆச்சரியம். அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் மூலமாக கடலூரில் வழக்கு பதிவு செய்து என் மேலே எடுத்துருக்கேன். இப்போ ஏன் அந்த கம்ப்ளைண்ட்டை, ஒரு முதலமைச்சருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கே மதிப்பு இல்லையா? ஏன் மதிப்பில்லை? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதலமைச்சரும் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்படும். நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். எனவே அதற்கு அஞ்சி சிடி நிர்மல்குமார் மூலமாக அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது நான் சட்டத்தின்படி நான் அதை சந்திக்கிறேன். அந்த வழக்கை சந்தித்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கூறுகிறதோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாராக இருக்கிறேன். இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இரண்டாவதாக முக்தார் குடும்பத்தோடு கடத்தப்பட்டு, குடும்பத்தோடு மிரட்டப்பட்டு அவர் வந்தார் என்று நக்கீரனில் செய்தி வந்தது. அவரும் பல்வேறு பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஓகே. அடுத்து திருச்சி சூர்யா அவர் மேலே வழக்கு, ஜல்லிக்கட்டு ஜூலி அந்த பொண்ணு மேலே வழக்கு, இப்போ மாரிதாஸ் மேலே வழக்கு.
அப்போ இவர்கள் மாரிதாஸ் என்ன குற்றம் செய்து விட்டார்? ஏற்கனவே வந்து 2018 ஒரு கேஸ், மணி லாண்டரிங் கேஸு கேரளா ஹைகோர்ட்டில் நடக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேரளாவுக்கும் ஒரு 14-15 பேருக்கு அவர் அக்யூஸ்டாக பண்ணுறாங்க. அதில் அக்யூஸ்டாக இருப்பவர்கள் என்று பி. ஜான் பிரிட்டோ, அப்புறம் ஜான் கென்னடின்னு ஒருத்தர், அப்புறம் வந்து லீமா ரோஸ் மார்ட்டின், அப்புறம் ஆதவர்ஜனோடைய மனைவி டெய்சி மார்ட்டின் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேர் வந்து ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டு 1 லட்ச ரூபா கட்டி வெளிநாடு போகிறதுக்கான உத்தரவு வாங்கி 2024 அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 2018 வழக்கு நடக்குது போல தெரியுது. அந்த கேஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு. இது சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக 25 மேயில் வந்து ஒரு இடி ரைடு வந்து ராமநாதபுரத்தில் நடக்குது. அப்போ வந்து கஞ்சா ஒரு 108 கோடிக்கு கஞ்சாவும், மெத்தாம்பெத்தமைன் வந்து ஒரு 150 கோடிக்கும், கிட்டத்தட்ட 258 கோடிக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று இடி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதை வந்து கம்யூன் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு பத்திரிகைகள் இதை பற்றி நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த நியூஸை எடுத்து பேசியிருக்காரு மாரிதாஸ். அந்த நியூஸ் எடுத்து பேசியிருக்காரு, யார் என்னன்னு சொல்லியிருக்காரு. அது ஜான் பிரிட்டோ வந்து பிலிப் ஜான் பிரிட்டோ என்பவர் ஃபியூச்சர் கேமிங் கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் மார்ட்டினோட டைரக்டராக இருந்திருக்காரு. அப்போ அவர் வந்து சகோதரர், இவர் லீமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரர்னு மாரிதாஸ் சொல்கிறார். நம்மளுக்கு தெரியல அது சகோதரரா இல்லை என்ன ரிலேஷன்னு தெரியல. அப்போ ரிலேஷனே இல்லாமல் எப்படி கம்பெனியில் இருந்தாங்கன்னு தெரியல. கம்பெனியில் ஒன்றாவது டைரக்டராக இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து தலைமுறைவாக இருக்கார். இதைத்தானே சொன்னார் மாரிதாஸ். என்ன உலகமாக பொய்யா சொல்லிட்டாரு, நடந்ததை சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டு இன்றைக்கி அவரையும் அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு போனதற்காக கேள்விப்பட்டாங்க. இப்போ பழிவாங்கும் படலம் என்பது வந்து ஆட்சி நடத்துவதற்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும், மின்சார பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும், முதலீட்டை கொண்டு வருவதற்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். ஓகே, தான் சொன்ன திட்டங்களை செயல்படுத்துவதற்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். ஆனால் வழக்கு போடுவதற்கு 2 நாள் கூட அவகாசம் இல்லையே. வழக்கு போட்டு பழிவாங்கல் நடவடிக்கை எடுப்பதற்கு பதவியேற்றப்பட்ட 2வது நாள் என் மேலே வழக்கு, வரிசையாக அனைவர் மேலேயும் வழக்கு, இப்படி வழக்கு போட்டு ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது திரு விஜயனுடைய அரசாங்கம். அப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஜனநாயகத்தின் குரல் வலையை, ஒரு பேச்சுரிமை கருத்துரிமையை ஒடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு குடும்ப பிரச்சனையில் தலையிட்டாருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரையே வந்து சஸ்பெண்ட் பண்ண அரசு தானே இந்த விஜய் அரசு. அப்போ எப்படி வந்து காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுப்பாங்க? எங்கே போனாலும் தாவேக்கானுடைய தொண்டர்கள் தான் போலீஸில் போய் வீடியோ எடுப்பேன்றாரு ஆதவர்ஜனா. தாவேக்கா தொண்டர்களை வைத்து வீடியோ எடுப்பாங்களாம். இப்போ குற்றச்சாட்டுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து ஐடி விங்காரங்க போய் வீடியோ எடுப்பாங்க. தாவேக்காவுடைய லீகல் விங்காரங்க வந்து மக்களுக்கு வந்து உட்காந்து இல்லை பெட்டிஷன் எழுதி கொடுப்பாங்களாம். அப்போ காவல்துறை தாவேக்கா அலுவலகமாக மாற்றிட வேண்டியதுதானே? எதுக்கு காவல்துறைன்னு தாவேக்கா அலுவலகத்தில் போய் கொடுத்துக்கிற வேண்டியதானே? எதுக்கு இன்ஸ்பெக்டர்லாம் மாவட்ட செயலாளராக அனௌன்ஸ் பண்ணிடலாங்க, ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, கிராம செயலாளராக அனௌன்ஸ் பண்ணிடலாங்க, அவங்கள போட்டுடலாமா இன்ஸ்பெக்டராக? அப்போ எப்படிப்பட்ட லெவலில் வந்து ஒரு ஆட்சி நடக்கிறது? அமைச்சர்களுக்கு எல்லா அமைச்சர்களும் பேச விட்டாலே போதும், இந்த ஆட்சியினுடைய லட்சணம் வெளியே வந்துடும். ஒவ்வொரு அமைச்சர்களும் பேட்டி கொடுத்தாலே போதும், இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்னு தெரியும். அதனால தான் முதலமைச்சரே பேட்டி கொடுக்கறது இல்லை. இப்போ கடந்த ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு நிறைய பேசினாங்க. திமுகவை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் தாவேக்காக்கு எதிராக பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குறி வைக்கக்கூடிய ஒரு தொனியை நம்ம பார்க்க முடியுது. இப்போ மாரிதாஸ்க்கு கூட 2 முறை ஒரு வார்னிங் கொடுத்து தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லீமா ரோஸ் அந்த பிரச்சனை தான் அப்படின்னாலும் இப்போ போலீஸ் தரப்புலேருந்து ஒரு காரணமெல்லாம் வெளியிடுறாங்க. என்ன காரணம்? அமைச்சரை வந்து தவறாக ஏஐலெல்லாம் சித்தரித்து அவர் வந்து பண்ணியிருந்தாரு, அதனால தான் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் இப்போ காவல்துறையிலேருந்தெல்லாம் வருது. இப்போ ஒரு பழிவாங்கும் படலம். கலைஞரை வந்து விஜய் காலில் விழுந்த மாதிரி சித்தரிச்சு ஒருத்தன் போட்டானே, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? கலைஞரை ஒரு கே. சண்முகம், கம்யூனிஸ்ட் சிபிஎம்னுடைய தலைவர் கே. சண்முகம் வந்து அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் கலைஞரை வந்து விஜய் காலில் விழுகிற மாதிரி ஏஐயில் போட்டானே, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா?
இந்த அவதூறு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்களே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சரி, அவதூறு பரப்புனாங்க அப்படின்னா அவதூறு எங்கள் மேலேயும் பரப்பியிருக்காங்களா? அவதூறு அவர்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் பழிவாங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் சவுக்கு சங்கர் பழிவாங்கப்பட்டார். நேரிட்டு சொன்னால் அவர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து சில ஆதாயத்திற்காக சில புரோக்கர் வேலைகளில் ஈடுபட்டு அவர் வந்து தன் பெயரை தானே கெடுத்து கொண்டதன் காரணமாக, அதன் காரணமாக அவர் பழிவாங்கப்பட்டார். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. தாவேகாவினர் எந்த அளவிற்கு திரு மு க ஸ்டாலினையும் அவர் குடும்பத்தாரையும் தரம் குறைந்து விவாதித்தார்கள். அதுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாரா? சொல்லுங்கள். கனிமொழியை, உதயநிதி ஸ்டாலினை, துர்கா ஸ்டாலினை எல்லாரையும் வந்து தரம் குறைந்து இது பண்ணாங்கள்ல. சீமான் மனைவியை, சாட்டை துரைமுருகனை எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இவர்கள் விமர்சித்தார்கள் தாவேகாவினர். அவதூறு ஃபேக்ட்ரியாக ரன் பண்ணுறாங்கல்ல, அவங்களையெல்லாம் வந்து அப்போ தவறு செய்தால் எல்லாரும் தவறு செய்தவங்க தானே. அப்போ அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த தாவேகாவினுடைய அரசு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ இந்த ஜனநாயகம், கருத்து சுதந்திரம், பத்திரை சுதந்திரம் இதெல்லாம் பேசினவங்க இப்போ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே? ஒரு பெரிய மௌனம் இருக்குது. இப்போ உங்கள் மேலே வழக்கு தொடுத்ததாகட்டும், அதற்கு அடுத்தடுத்து யாரெல்லாம் தாவேகா அரசு அதனுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து பேசினாங்களோ அவங்க மேலெல்லாம் ஒரு வழக்கு பாயறதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு வர மாட்டேங்குது. மக்கள் பயப்படுறாங்க. நமக்கு எதுக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. எனக்கு ஆதரவாக எத்தனையோ ஊடகங்கள் ஐயநாதன் பேசினார், பசுமன் பாண்டியன் பேசினார், நம்ம தனியரசு ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு எனக்கு ஆதரவாக, நக்கீரன் கோபால் பேசினார், இந்த மாதிரி பல்வேறு சீமான் பேசினார், பல்வேறு ஊடகவியலாளர்கள் வந்து எனக்கு ஆதரவாக பேசினாங்க. ஆனால் வழக்கு போட்ட பிறகு யாரும் 2-3 பேர் சொன்னாங்களே ஒழிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த ஆட்சியை பார்த்து பயப்படுகிறார்கள். மக்கள் பயப்படுறாங்க, ஊடகவியலாளர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளும் அதுக்கான அந்த பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவோம் என்ற பயம் இருக்கிறது. அப்போ கருத்து சுதந்திரம், குரல் வழி நிறுத்தப்படுகிறது என்றுதானே அர்த்தம். குதிரை பேரம் நடத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்து வந்து பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு காரணம் அந்த திமுக எந்த கூட்டணி கட்சிகளை கல்லாப்பட்டி கூட்டணி என்று வர்ணித்ததோ, எந்த கட்சியை தீய சக்தி என்று சொல்லி வர்ணித்ததோ அந்த கட்சியினுடைய வாக்குகளை பெற்று எம்எல்ஏக்களாக ஆன கூட்டணி கட்சிகளுடைய தயவில் ஆட்சி நடத்தி கொண்டு இன்றைக்கு வந்து பழிவாங்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தாவேகாவினுடைய அரசு. அதுக்கு பதிலாக வந்து ப்ரொடக்டிவ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வேலையை பண்ணலாம். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டிவான வேலையில் ஈடுபடுவது அவர்களுக்கு தெரியவில்லையே போல. அதனால் எது தெரியுமோ அதை செய்கிறாங்க. பழிவாங்கல அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது. திமுகக்கு ஆதரவாக பேசுகிற பத்திரிகையாளர்கள், இல்லை திமுக நிலைப்பாடுகளை பேசுகிற பத்திரிகையாளர்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க. தாவேகாவை ஆதரித்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நடுநிலையாளர்கள். இதில் வேற நீங்கள் அதாவது ஒரு பைசா வாங்காமல் பேட்டி கொடுக்குற நான் ஒரு ஆள் தான். ஒரு பைசா வாங்க யார்கிட்டையும், ஓகே, ஒரு பைசா வாங்க எந்த கட்சியிடமும் ஒரு பைசா கூட வாங்காமல் என் கருத்துக்களை மக்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஆள் நானும் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நானும் பொறுத்தேன். நான் மட்டும் சொல்லக்கூடாது, நானும் பொறுத்தேன். எத்தனையோ நடுநிலை பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, தங்கள் கருத்துக்களை பேசக்கூடிய பத்திரிகையாளர் இருக்காங்க. நான் மக்களுக்காக பேசுகிறேன், மக்களுக்காக பேசிட்டு. அப்போ வந்து மக்களுக்காக பேசினால் இவன் திமுக உயிர்ப்பி, திமுகவினுடைய கையாள், திமுகட்டிருந்து பணம் வாங்குறான், திமுக பேரோலில் இருக்கான், இப்படிலாம் வந்து சொல்கிறது. ஓகே, நம்ம வந்து சித்தாந்தத்திற்காக கருத்திற்காக நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு சூழல். எல்லாமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, 100%. ஊழல்னு எடுத்துக்கிட்டால் எந்த கட்சியும் தேராது. ஊழல்னால் நம்ம அரசியலே பேச முடியாது. எல்லா கட்சியும் ஊழலில் ஈடுபடக்கூடிய கட்சி தான். இவர் சொன்ன மாதிரி, நம்ம மாணிக் தாக்கூர் சொன்ன மாதிரி, ஊழலே ஒழித்த தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை வந்து பார்த்து ராகுல் காந்தி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அவருக்கு ராகுல் காந்திக்கு ட்ரைனிங் கொடுத்தாருன்னா அட்லீஸ்ட் இந்தியா லெவலில் அவர் ஊழலை ஒழிப்பார். ஓகே, ஸோ இப்படி வந்து பேசுகிறவங்களெல்லாம் வந்து, ஏன்னா யார் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ, பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறான்னு என்ன அர்த்தம்னா, அவன் பணம் கொடுக்குறான்னு அர்த்தம். அவனை ஆதரித்து பேசுகிறதுக்கு பணத்தை கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஒரு தம்பி வந்து பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு தம்பி ஆராய்ச்சி பண்ணி அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு.
அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. விவேகானந்த இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் எப்படியெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் தன் கிளைகளை விரித்திருக்கிறது, எப்படி ரூட் மாஃபியாவை உருவாக்குச்சு, எப்படி அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் உருவாக்கப்பட்டது, எப்படி ஆசாவுக்கு எதிராக வந்து 2G வழக்கு உருவாக்கப்பட்டது, கடைசியில் அது உண்மை இல்லை பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டது. அப்போ ஒரு பொய்யை ஒரு அவதூறை மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு போய் சேர்ப்பது எப்படி என்று அவங்க ஆராசா காலத்திலிருந்தே 2G வழக்கிலிருந்தே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது வந்து ஷீலா தீட்சித் அம்மாவை கம்ப்ளீட்டாக ஊழல்வாதின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி, அந்த மாதிரி தான் டெல்லியினுடைய மோஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட்டட் பை ஷீலா தீட்சித். நான் இருந்தேன் அப்போ டெல்லியில், நான் 15 வருஷம் இருந்ததுனால எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஷீலா தீட்சித்தை ஊழல்வாதின்னு உத்தரவு குத்தி ஆம் ஆத்மி அதை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கு பிஹைண்டில் இருந்தது யார்? விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள். இப்போ அவங்க தான் இன்றைக்கி ரூட் மாஃபியா கிரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியை அவதூறு பேசி திமுக அதிமுகவே வந்து ஊழல் கட்சி என்று முத்திரை குத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களது வாக்குகளை அங்கே டைவெர்ட் பண்ணி பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அமித்ஷாவுடைய தயவால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஊழல் குறிப்பிட்டதுனால சொல்கிற ஊழல் மொத்தமாக ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் மட்டும் இல்லை, ஒரு செய்தியாகவே இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா அந்த டாஸ்மார்க் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சார்? டாஸ்மார்க்கில் ஒரு கேஸ்க்கு அமௌண்ட் வாங்குறாங்களாமா, அந்த அமௌண்ட் வந்து கட்சி நிதின்னு வாங்கப்பட்டது, அதை டைரெக்டாக நாங்கள் வந்து கஜானாக்கு செலுத்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வாங்கப்பட்டதுக்கு எங்கே ப்ரூஃப் இருக்குது? அதுதான் அமைச்சருடைய கருத்துலேயே வாங்குவதாக கூறப்பட்டது. அப்படிதான் நம்ம செய்திகள் வருது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினவர் இவர் தானே, விஜய் தானே. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். இப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிச்சிட்டாரா? 20 ரூபா ஆயிடுச்சுல. அப்போ நீங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்றதை நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க? அது வந்து கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு, வாடகை கட்டுறதுக்கு போகுதுன்னு இப்போ சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்போ சொன்னது பொய்யா இல்லை இப்போ சொல்கிறது பொய்யா? எது பொய்? அப்போ நீங்கள் வந்து 1200 கோடி நான் சேவ் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறது உண்மை எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி அதை அப்படி அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கட்டமைக்கிறாங்களா? இல்லை, எடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்க? ஆதாரத்தை காமிங்க. அப்போ அந்த ஆதாரம் இந்த 1200 கோடி வந்து திமுகவுடைய பாக்கெட்டுக்கு போயிருக்கு, அதிமுகவுடைய பாக்கெட்டுக்கு போயிருக்குன்றதுக்கு ஆதாரங்க. ஆதாரத்தை காமிங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்றதை இப்போ ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இப்போ 20 ரூபான்னு ஆக்கிட்டீங்களா நீங்கள்? பாட்டிலுக்கு 20 ரூபான்னு. அப்போ நீங்கள் வந்து பண்ணால் அது கரெக்டு. அப்போ பாருங்கள், ஒரு தவறை, ஒரு பொய்யுரையை எப்படி கட்டியமைக்க முடியும் என்பதற்கு ஒரு பாட்டு போட்டு மக்கள் மத்தியில் வந்து எளிமையாக கொண்டு போய் சேர்த்தா மக்கள் நம்புவார்கள். 41 பேர் இறந்ததுக்கு காரணம் திமுகன்னு நம்ப வச்சுட்டாங்கல்ல மக்கள். 41 பேரை கொன்னதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி நம்ப வச்சுட்டாங்கல்ல. விஜய்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நம்ப வச்சுட்டானா இல்லையா? ஓகே. அப்போ இப்படி ஏமாறக்கூடிய மக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி அன்னைக்கு சொன்னேன், இன்றைக்கி வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு விளக்கம் கொடுக்குற நீ. அப்போ நீ இப்படி விளக்கம் கொடுக்குற எப்படி ஊழலை ஒழிச்சிருப்பேன்? அது ஊழல் நீ சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு என்ன எவிடன்ஸு சொல்லுங்கள்? என்ன எவிடன்ஸ்? ஒரு மீன் போட்டால் போதுமா? ஒரு ட்ரோல் மெட்டீரியல் போட்டால் போதுமா ஊழல் ஒழிந்து விட்டதுன்னு? என்னென்ன பதவிக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு போய் கேளுங்க. மார்க்கெட்டில் போய் கேளுங்க, என்னென்ன பதவிக்கு எவ்வளோ விலை போகுதுன்னு சொல்லுங்கள். அதிமுகவிலிருந்து வர்றவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் பணம் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பணம் வாங்கப்பட்டது, இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா ஆதாரம் இல்லாமல் நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் மட்டும் ஆதாரம் இல்லாமல் போடுவீங்க, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்க. மக்கள் பேசுகிறது தானே வெளியே வருது. சொல்லுங்கள், எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? 1 மாதம் ஆயிடுச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்து. 1 மாதத்தில் ஊழல் ஒழித்த உத்தமர் திரு விஜய். ஆனால் அவருக்கு வந்து ஆட்சி நிர்வாகத்திற்கு டைம். ஊழலை ஒழித்தது ஒரு மிகப்பெரிய உலகமகா சாதனை. ஊழலை ஒழிக்கக்கூடிய 1 மாதத்தில் ஊழல் ஒழிக்கக்கூடிய டெக்னிக்கை வந்து திரு விஜய் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் என்றால் அது ஒரு உலகமகா சாதனை. எல்லா சீஃப் மினிஸ்டரும் வரிசை கட்டி வந்து விஜயை சந்தித்து எப்படி ஒழித்தீர்கள் என்பதை கேட்டு அவரிடம் ஆலோசனை பெற்று அதை செயல்படுத்த நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ராகுல் காந்தி முதல் ஆளாக வரட்டும். மாணிக் தாக்கூர் வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்து ஊழலை எப்படி ஒழிப்பது என்பதை பயிற்சியை வந்து விஜய்கிட்ட கற்றுக்கொண்டு இந்தியா முழுக்க ஊழலை ஒழிப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். ஈவன் பிரைம் மினிஸ்டரே கூப்பிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து ஊழலை எப்படி ஒழிப்பது என்று வந்து விஜய்கிட்ட கேட்டுட்டா விஜய் கரெக்டாக சொல்லிடுவார். ஊழலை எப்படி நாங்கள் ஒழித்திருக்கிறோம் என்பதை பற்றி அவர் சொல்லுவார். அதை கேட்டுக்கொண்டு இந்தியா முழுக்க செயல்படுத்தால் இந்தியா சுபிச்சமாக மாறும்.
நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.